ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். தங்க புதையலை பாதுகாக்கும் பாம்புகள். தருமபுரியில் பெண்ணாகரம் மற்றும் எரியூர் வழியாக சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கவுண்டனூர் கிராமம். இக்கிராமம் காவிரி கரையோரத்தில் ஒரு பகுதியிலும் அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு பகுதியுமாக உள்ளது. கவுண்டனூர் மலை கிராமத்தில் பெரிய அரசமரம் உள்ளது. இந்த மரத்தடியில் உள்ள மாதேஸ்வரன் கோயிலில் உள்ள கருவறையில் 5 தலை நாகத்துடன் மாதேஸ்வரன் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த கோயில் அருகே 6 அடி நீளத்தில் சுமார் 1000 கிலோவில் பெரிய கல் தொட்டி உள்ளது. இந்த கல் தொட்டியை சுற்றிலும் தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளது. அதில் 2 சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கல் தொட்டியில் புதிர் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. இந்த புதிருக்கு விடையை கண்டுபிடித்தால் குவியல் குவியலாக புதையல் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என பல நூறு ஆண்டுகளாக இந்த கிராம மக்களால் நம்பப்படுகிறது. இதேபோல் இந்த கல் தொட்டி அருகே சுமார் 25 அடி ஆழத்தில் தண்ணீர் வற்றாத குளம் ஒன்று உள்ளது. இந்த குளத்தில் ஒரு பகுதியில் தான் புதையல் உள்ளதாகவும் அந்த புதையலை குளத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் 2 பாம்புகள் பாதுகாத்து வருவதாகவும், மேலும் குளத்தில் உள்ள புதையலை எடுக்க தவறான எண்ணத்துடன் வருபவர்களை பாம்பு கண்ணில் தென்பட்டு இதற்கு ஆதாரமாக அந்த குளத்தில் ஆங்காங்கே மண் பொந்துகள் உள்ளது. அதன் அருகே பாம்பு சட்டை உரித்துள்ளது. கடும் வறட்சியிலும் இந்த குளத்தில் தண்ணீர் வற்றாமல் இருப்பது ஒரு அதிசயமாக உள்ளது. இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை பருகினால் நோய்கள் தீர்க்கப்படும் என நம்பப்படுகிறது. இதேபோல கல் தொட்டியில் உள்ள புதிரை படித்து புதையலை எடுக்க சிலர் வந்து முயற்சி செய்கின்றனர். தற்போது இந்த புதையலை எடுக்கும் முயற்சியில் சிலர் அடிக்கடி இந்த குளத்தை சேதப்படுத்த முயற்சி செய்வதால் குளத்தில் உள்ள பாம்புகள் ஆக்ரோஷமாக உள்ளது எனவும், பல ஆண்டுகளாக புதையலின் மர்மத்தை அறிய பல வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கல் தொட்டியில் உள்ள புதிரை படித்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்கள். புதையலை தேடி வரும் மர்ம நபர்கள் இக்கோயிலையும் கல்தொட்டி மற்றும் குளத்தையும் சேதப்படுத்துகின்றனர். மேலும் கிராம மக்கள் கடவுளாக வழிபடும் குளத்தில் உள்ள பாம்பை மர்ம நபர்கள் அழிக்க வாய்ப்புள்ளது என கவுண்டனூர் கிராம மக்கள் அச்சப்படுகின்றனர். எனவே மத்திய தொல்லியல் துறையினர் நேரடியாக வந்து கல்தொட்டியில் உள்ள எழுத்துக்களை படித்து புதையல் உள்ளதா என ஆய்வு செய்தால் மட்டுமே இந்த புதிருக்கான விடை கிடைக்கும் என கூறுகின்றனர். அடுத்ததாக வேடிக்கையாக நடந்த ஒரு சம்பவம். கேரளாவைச் சேர்ந்த ஒரு தம்பதி வீட்டில் புதையல் இருப்பதாக சாமியார் சொன்னதை நம்பி 20 அடியில் குழி தோண்டிய வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. கேரள மாநிலம் சாம்ராஜ் நகர் அருகேயுள்ள அம்மனபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் சோமண்ணா. இவர் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். இவர்கள் வீட்டில் அடிக்கடி பாம்புகள் நடமாட்டம் இருந்ததால் அதனை கண்டு இருவரும் அச்சமடைந்தனர். மேலும் இவர்கள் அதீத கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்ததாக தெரிகிறது. இதனால் இவர்கள் இருவரும் ஒரு மந்திரவாதியிடம் இது குறித்து கேட்க சென்றுள்ளனர். இதனை அறிந்த கேரள மந்திரவாதி அவர்கள் வீட்டில் புதையல் உள்ளதாகவும் அதனை காப்பதற்கு நாகங்கள் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு வருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய தம்பதியினர் ஆனந்தம் கலந்த அதிர்ச்சியில் தங்கள் வீட்டில் பூஜை செய்து புதையலை எடுப்பதற்காக குழி தோண்டியுள்ளனர். ஆனால் அங்கே புதையல் எதுவும் தென்படவில்லை. இதனைத் தொடர்ந்து சாமியாரிடம் கேட்டுள்ளனர். அப்போது சாமியார் சற்று ஆழமாக தோண்டுமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய தம்பதியினர் 20 அடியில் குழி தோண்டியுள்ளனர். இதனிடையே வீட்டின் முன்பக்கம் குவியல் குவியலாக மண் இருந்ததைக் கண்டு அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்த போலீசார் சோமண்ணாவிடம் கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடைய மனைவி போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.